நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது ஏன்ற கேள்வி எழுது. எங்கள் ஊடகத்துக்கு மட்டுமல்ல, உங்களுடன் பயணிக்கக்கூடியவர்களுக்கும் அந்த கேள்வி. ஏற்கனவே நான் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். 2.25 ஆண்டுகளில் அந்த பதவியை நான் துறந்திருக்கிறேன். அதன் பின்னர் நான் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் பங்கேற்றதில்லை. சட்டப்பேரவையில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற வேட்கை எனக்கு நீண்ட நாட்களாக உண்டு. தமிழ்நாடு சட்டமன்றம்தான் தமிழ்நாடு அரசியலுக்கான ஒரு முகம். என்னதான் நாடாளுமன்றத்திலே நாம் குரல் கொடுத்தாலும், தேசிய அளவிலான பிரச்சனைகள் குறித்து பேசினாலும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து, விளிம்புநிலை மக்களின் பிரச்சனைகள் குறித்து வலுவாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையில்தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கிற 2 பேர் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறார்கள். அமைச்சராக இருக்கிற எல் முருகன், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிற CV சண்முகம் ஆகியோர் தமிழ்நாட்டில் களத்தில் உள்ளனர். புதுச்சேரியிலே வைத்திலிங்கம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், இப்போது மக்களவை உறுப்பினர், லோக்சபா மெம்பர், அவரும் புதுச்சேரி பொதுத் தேர்தலில், சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அந்த வரிசையில் நானும் ஒரு வேட்பாளர், அவ்வளவுதான். இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. வைத்திலிங்கம் முதலமைச்சர் வேட்பாளர், CV சண்முகம் அமைச்சராகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ராஜ்யசபாவுக்கு அவருக்கு அமைச்சருங்கிற ஒரு அடையாளத்துக்காக அவர் இருக்கிறார். அது போன்ற ஒரு சூழல் என்ன உங்களுக்கு இருக்கா? அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கா? அது போன்ற ஒரு அரசியல் சூழல் தேர்தலுக்கு பின்னர் வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சர் என்கிற கனவோடு களத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவது சரி. நான் சட்டமன்ற உறுப்பினராகனாலே போதும் என்ற கனவோடு களத்தில் நிற்கிறேன், அவ்வளவுதான். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது ஏன்ற கேள்வி எழுது. எங்கள் ஊடகத்துக்கு மட்டுமல்ல, உங்களுடன் பயணிக்கக்கூடியவர்களுக்கும் அந்த கேள்வி. ஏற்கனவே நான் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். 2.25 ஆண்டுகளில் அந்த பதவியை நான் துறந்திருக்கிறேன். அதன் பின்னர் நான் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் பங்கேற்றதில்லை. சட்டப்பேரவையில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற வேட்கை எனக்கு நீண்ட நாட்களாக உண்டு. தமிழ்நாடு சட்டமன்றம்தான் தமிழ்நாடு அரசியலுக்கான ஒரு முகம். என்னதான் நாடாளுமன்றத்திலே நாம் குரல் கொடுத்தாலும், தேசிய அளவிலான பிரச்சனைகள் குறித்து பேசினாலும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து, விளிம்புநிலை மக்களின் பிரச்சனைகள் குறித்து வலுவாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையில்தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கிற 2 பேர் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறார்கள். அமைச்சராக இருக்கிற எல் முருகன், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிற CV சண்முகம் ஆகியோர் தமிழ்நாட்டில் களத்தில் உள்ளனர். புதுச்சேரியிலே வைத்திலிங்கம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், இப்போது மக்களவை உறுப்பினர், லோக்சபா மெம்பர், அவரும் புதுச்சேரி பொதுத் தேர்தலில், சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அந்த வரிசையில் நானும் ஒரு வேட்பாளர், அவ்வளவுதான். இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. வைத்திலிங்கம் முதலமைச்சர் வேட்பாளர், CV சண்முகம் அமைச்சராகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ராஜ்யசபாவுக்கு அவருக்கு அமைச்சருங்கிற ஒரு அடையாளத்துக்காக அவர் இருக்கிறார். அது போன்ற ஒரு சூழல் என்ன உங்களுக்கு இருக்கா? அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கா? அது போன்ற ஒரு அரசியல் சூழல் தேர்தலுக்கு பின்னர் வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சர் என்கிற கனவோடு களத்தில் நிற்கிறார் என்று நீங்கள் சொல்லுவது சரி. நான் சட்டமன்ற உறுப்பினராகனாலே போதும் என்ற கனவோடு களத்தில் நிற்கிறேன், அவ்வளவுதான்.